Hi students, இந்த வீடியோவில் நாம் differential equation to state model problem தான் நம்ம பார்க்க போகிறோம். First of all நம்ம ப்ராப்ளமை ரீட் பண்ணிடலாம். Construct the state model using phase variables if the system is described by the differential equation அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு differential equationனை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமை நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி phase variablesனால் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபேஸ் வேரியபிள்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட் வேரியபிள். இதுவும் வந்து ஒரு ஸ்டேட் வேரியபிள் தான். ஜென்ரலி தி அவுட்புட் வேரியபிள் ஒய் ஆஃப் டி இட் செல்ஃப், அதாவது இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிஸ்டம்னுடைய அவுட்புட் இருக்கு இல்லையா, அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒய் ஆஃப் டி இட் செல்ஃப் இஸ் எ ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு ஸ்டேட் வேரியபிள் அசைன் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற ஸ்டேட் வேரியபிள்ஸ்லாம் எப்படி நம்ம அசைன் பண்ணுவோம்? ஒரு ஸ்டேட் வேரியபிள் இதை வச்சு அசைன் பண்ணியாச்சு, ஒய் ஆஃப் டி அவுட்புட் வச்சு. இப்போ அதர் ஸ்டேட் வேரியபிள்ஸ்லாம் எப்படி நம்ம அசைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிரைவேட்டிவ்ஸ். இப்போ ஒய் ஆஃப் டிக்கு நான் x1 ஆஃப் டி அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம்னா அதோட டிரைவேட்டிவ்ஸை வச்சு இந்த சிஸ்டம்னுடைய ஸ்டேட் வேரியபிள்ஸை நாம் அசைன் பண்ணுவோம். இதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேரியபிள்ஸ். இது இப்போ நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். நான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து எழுதிட்டோங்க. இப்போ இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்றது ஒரு சிஸ்டமை ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லையா. இப்போ இந்த சிஸ்டம்க்கு எத்தனை ஸ்டேட் வேரியபிள்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஹையஸ்ட் பவர் என்னன்னு பாருங்கள், ஆர் ஹையஸ்ட் டிகிரி என்னன்னு பாருங்கள், விச் இஸ் 3. ஸோ நம்மளுடைய டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுடைய டிகிரி ஆர் ஆர்டர். ஸோ ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 ஹையஸ்ட் டிகிரி. அப்போ ஆர்டர் 3 அப்படின்றனால யூ ஷுட் ஹாவ் 3 ஸ்டேட் வேரியபிள்ஸ். அதனால் நமக்கு எத்தனை ஸ்டேட் வேரியபிள்ஸ் தேவைப்படுது? we should consider 3 state variables அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அந்த 3 ஸ்டேட் வேரியபிள்ஸ் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக x1 ஆஃப் டி, x2 ஆஃப் டி அண்ட் x3 ஆஃப் டி. அப்படி தான் நமக்கு ஸ்டேட் வேரியபிள்ஸ் ஆனது இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் மாடல் தானே ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஹாவ் டு ஃபார்ம் தி ஸ்டேட் மேட்ரிக்ஸ். அப்போ ஸ்டேட் மேட்ரிக்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணோம்னா நம்மளோட மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இங்கே 3 ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படின்றனால அது மூணுத்தினுடைய டிஃப்ரென்சியேஷனாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிப்போம். x1 டாட் x2 டாட் அண்ட் x3 டாட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஏ மேட்ரிக்ஸ் நம்ம போட்டுருவோம். அடுத்தது x ஆஃப் டி, தட் இஸ் x1 x2 அண்ட் x3 அப்படி நம்ம எழுதிடுவோம். தென் பி மேட்ரிக்ஸ் இங்கே நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்தது u1 u2 u3 தட் இஸ் u ஆஃப் டி அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அப்போ ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த டெஃபினிஷனை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஒய் ஆஃப் டி இட் செல்ஃப் இஸ் அ ஸ்டேட் வேரியபிள். இதில் தான் நம்ம அசைன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு லீட் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதை அப்படியே ஞாபகம் வச்சுட்டு இப்போ நம்ம ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நம்ம சிம்பிளாக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். அப்படியே நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கே வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க? ஒய் ஆஃப் டி இட் செல்ஃப், அதுலேருந்தே நம்ம ஸ்டேட் வேரியபிளை அசைன் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க? ஒய் ஆஃப் டி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த ஒய் ஆஃப் டிக்கு அக்ராஸாக நீங்கள் ஸ்டேட் வேரியபிளை அசைன் பண்ணுங்கள். என்ன ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் வேரியபிள் x1 ஆஃப் டி. அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் வேரியபிள்ஸுன்றது என்ன? ஃபஸ்ட்டு ஸ்டேட் வேரியபிள் நம்ம ஒய் ஆஃப் டிக்கு அசைன் பண்ணது பிறகு அப்புறம் என்ன பண்ணணும்? இதோட டிரைவேட்டிவ்ஸ் தான் நமக்கு அடுத்தடுத்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நேராக இங்கே வாங்க. ஒய் ஆஃப் டி அப்படின்றது x1 ஆஃப் டியாக இருந்துச்சு அப்படின்னா தென் டிஒய் பை டிடி இதோட டிஃப்ரென்சியேஷன் தானே. அப்போ இதோட டிஃப்ரென்சியேஷன் ஆனது இதோட டிஃப்ரென்சியேஷனாக தானே இருக்கணும். அப்போ x1 டாட் ஆஃப் டி அப்படின்னு மாறிடுமா? ஓகே, சரி. அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த x1 டாட் ஆஃப் டீயை நான் எதுக்கு அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x2 ஆஃப் டி அப்படின்னு அனதர் ஸ்டேட் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த x2 ஆஃப் டி அப்படின்னு நான் அசைன் பண்ண இந்த ஸ்டேட் வேரியபிள் ஆனது
இப்போ எனக்கு இங்கே எப்படி இருக்கும், இந்த x1 டாட் ஆஃப் டீக்கு இது வந்து எக்ஸ் டபுள் டாட் ஆஃப் டீன்னு மாறிடும் இல்லையா, x1 டபுள் டாட் ஆஃப் டீன்னு. அப்போ இந்த x2 ஆஃப் டீக்கு இது என்னவா இருக்கும், x2 டாட் ஆஃப் டீயாக மாறிடும். இது x2 டாட் ஆஃப் டி அப்படின்னா இதை நான் இன்னொரு ஸ்டேட் வேரியபிளுக்கு ஈக்குவலன்ட் பண்ணுறேன், விச் இஸ் x3 ஆஃப் டி. இப்போ எனக்கு 3 ஸ்டேட் வேரியபிள்ஸ் வந்துருச்சு பாருங்கள், x1 ஆஃப் டி, x2 ஆஃப் டி அண்ட் x3 ஆஃப் டி. என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஸ்டேட் வேரியபிளுடைய டெரிவேட்டிவ்ஸை தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா அனதர் ஸ்டேட் வேரியபிள்ஸை ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். இதுதான் நம்ம ஃபேஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே டி கியூப் பை டிடின்னு இருக்கு இல்லையா, ஸோ இப்போ விச் இஸ் நத்திங் பட் இது என்ன, x3 டாட் ஆஃப் டி. இப்போ பாருங்கள், நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேண்டிய எல்லா பேராமீட்டர்ஸுமே இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் இருந்து நம்ம இந்த ஸ்டேட் மாடல் நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடலாம். நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள் என்ன இருக்குது, x3 டாட் ஆஃப் டி. ஸோ யூ ரைட் இட் அஸ் x3 டாட் ஆஃப் டி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது ஈக்குவேஷன், x3 டாட்டுக்கு நீங்கள் ஈக்குவேஷன் இப்போ இதன் மூலமாக ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஓகே. அப்போ நெக்ஸ்ட்டு வாட் யூ ஹாவ் இஸ், இதோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள், டி ஸ்கொயர் ஒய் பை டிடியோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 4. ஸோ 4 எழுதிக்கோங்க. ஸோ விச் இஸ் அசைன்ட் ஆஸ் தி ஸ்டேட் வேரியபிள். என்ன ஸ்டேட் வேரியபிளாக அசைன் பண்ணியிருக்கோம், x3 ஆஃப் டி அப்படின்னு அசைன் பண்ணிட்டோம். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கோஎஃபிஷியன்ட் என்ன, 7. ஸோ 7 இஸ் தி நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட். இப்போ 7 அப்படின்ற நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்க்கு அப்புறம் அடுத்த ஸ்டேட் வேரியபிள் நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், விச் இஸ் x2 ஆஃப் டி அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் ஆஃப் டி. அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் 2. ஃபஸ்ட்டு ஸ்டேட் வேரியபிள் நம்ம அசைன் பண்ணோம் இல்லையா, விச் இஸ் நத்திங் பட் x1 ஆஃப் டி, விச் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு u ஆஃப் டி. இப்போ பாருங்களேன், நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது நம்மளுடைய ஸ்டேட் மாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேட் மாடலில் x3 டாட் அப்படின்ற ரோ வந்து இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலான்னா, எனக்கு x3 டாட் மட்டும்தான் எனக்கு தனியாக வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 5 இன்ட்டு யூ ஆஃப் டி, இது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். 5 இன்ட்டு யூ ஆஃப் டி மைனஸ் 4x3 ஆஃப் டி minus 7x2 of t minus 2x1 of t அப்படின்னு நான் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அதாவது ஸ்டேட் மாடல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேண்டிய x3 டாட் அப்படின்றதுக்குரிய வேல்யூஸ் ஆனது எனக்கு கிடச்சிருச்சு. அந்த ரோக்குரிய வேல்யூஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம ஸ்டேட் மாடல் எப்படி எழுதுவோம், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இல்லையா, எப்படி எழுதுவோம் நம்ம, x1 டாட் x2 டாட் மேலே x3 டாட், ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு இப்போ என்ன வேணும், ஒரு சிஸ்டம் மேட்ரிக்ஸ் வேணும், தட் இஸ் தி ஏ மேட்ரிக்ஸ். அதை தான் இங்கே நம்ம ஃபில் பண்ண போகிறோம் இதை வச்சு. அடுத்தது நம்மளோட ஸ்டேட் வேரியபிள்ஸ் பாருங்கள், இங்கே x1 x2 x3 ஸ்டேட் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ 3 ஸ்டேட் வேரியபிள்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ப்ளஸ் பி மேட்ரிக்ஸ் எனக்கு வேணும், விச் இஸ் தி இன்புட் மேட்ரிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூ ஆஃப் டி. இப்போ நாம் x3 டாட் ரோவை ஃபில் பண்ணிடலாம். அதுக்காக இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆர்டர் படி. ஸோ முதல்ல நான் எப்படி எழுதுறேன்னா, -2 இன்ட்டு x1 ஆஃப் டின்னு எழுதிக்கிறேன். அடுத்தது -7 இன்ட்டு x2 ஆஃப் டி அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு -4 இன்ட்டு x3 ஆஃப் டி அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு யூ ஆஃப் டி. இப்போ நமக்கு இந்த மேட்ரிக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது x1 போட்டுக்கோங்க, இங்கே x2 போட்டுக்கோங்க, இங்கே x3 ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம் இந்த x3 டாட் ரோவை நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம். இந்த ரோவை தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் இப்போது. இப்போ இந்த x3 டாட் ரோவை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு வேண்டிய கோஎஃபிஷியன்ஸை நாம் இங்கே எடுத்து எழுதிடலாம். ஓகே, ஸோ x1 ஆஃப் டி எங்கே எடுத்திருக்கோம், இந்த காலம் இருக்கு இல்லையா, அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன, -2. ஸோ -2 ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு -7 x2 ஆஃப் டி, அப்போ x2ன்றது இங்கே இல்லையா, அதனால் -7. ஓகே, அடுத்தது -4 x3 ஆஃப் டி, x3ன்றது இங்கே இருக்கு இல்லையா, ஸோ which is -4. இப்போ பாருங்கள், இந்த தேர்ட் ரோவை நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சாச்சு.
another thing is இன்னொரு parameter இருக்குது என்னென்னா 5 into u of t. இதுவும் எதுக்கு அக்ராஸாக இருக்குது? x3 dot of t அக்ராஸாக தான் இருக்குது. அப்போ நேராக இங்கே என்ன பண்ணுங்கள், u of t தானே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு அக்ராஸாக 5 அப்படின்ற u of t-னுடைய கோஎஃபிஷியண்ட்டை எழுதிருங்க. அப்போ இது எல்லாமே x3 டாட்டுக்கு ஈக்குவலண்ட். இந்த ரோஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய டாப் 2 ரோஸை நம்ம இனிமேல் தான் ஃபில் பண்ணணும். ஓகே, ரிமைனிங் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? x1 டாட் ஆஃப் t அண்ட் x2 டாட் ஆஃப் t. இந்த 2 ரோஸ் எனக்கு என்ன அப்படின்றது தெரியணும். ஓகே, அதுக்கும் ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், யூ ஹாவ் தி க்ளூ. என்ன அப்படின்னா x1 டாட் ஆஃப் டீயை நமக்கு எதுக்கு அசியூம் பண்ணியிருக்கோம்? x1 டாட் ஆஃப் t is equal to x2 of t. So you write it as x2 of t here. Then here also x2 dot of t which is equivalent to x3 of t. So you have written x3 of t here. Okay, நம்ம எழுதி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ எனக்கு இந்த 2 ரோஸ்மே கூட கிடச்சிருச்சு. இப்போ இதை இங்கே ஃபில் பண்ணலாம். ஸோ which must be the equation 1 and 2 in rows 1 and 2. Okay, so அப்போ x1 டாட்க்கு அக்ராஸாக என்ன இருக்குது? x2. அப்போ x2ன்றது எங்கே இருக்குது? இந்த காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் இந்த காலமில் நீங்கள் 1 போட்டுக்கோங்க, ஏன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் 1 தான். ஓகே, ஸோ தேர் இஸ் நத்திங் ஹியர். அடுத்தது பார்த்தீங்கன்னா x2 டாட் ஈக்குவல் டு x3. அப்போ இந்த ரோவில் x3 காலம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ யூ புட் 1 ஹியர். ஸோ இதில் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக இருக்கு இல்லையா அந்த ரோவில். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 0 போட்டுருங்க. 0 போட்டு ஃபில் பண்ணிடுங்க. சிமிலர்லி ஹியர் ஆல்சோ. இப்போ இந்த x1 டாட் ஆஃப் டீக்கு இங்கே எந்த u பேராமீட்டரும் வரல, இங்கேயும் எந்த u பேராமீட்டரும் வரல, தட் இஸ் இன்புட் எதுவுமே வரல. ஸோ you fill it with zeros. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? அவுட்புட் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும். அவுட்புட் மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் y of t. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட் மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டியது. ஸோ இந்த அவுட்புட் மேட்ரிக்ஸ்க்கும் இங்கே இருக்கிற மாதிரி x1, x2 அண்ட் x3 அப்படின்னு நாம் இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு y of t-னுடைய வேல்யூ தெரியணும். ஸோ அப்போ y of t அப்படின்ற அந்த மேட்ரிக்ஸினுடைய ரோஸை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நேராக எங்கே போகிறோம்? நம்மளுடைய ஆக்சுவலாக நம்ம அசியூம் பண்ண ஈக்குவேஷனுக்கு தான் போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அசியூம் பண்ணது என்ன? y of t ஈக்குவல் டு x1 of t. ஸோ y of t ஈக்குவல் டு x1 of t அப்படின்னு தான் இந்த அவுட்புட்டை நம்ம அசியூம் பண்ணி வச்சோம். ஸோ இதுலேருந்து தான் அடுத்தடுத்த ஸ்டேட் வேரியபிள்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே y of t ஈக்குவல் டு x1 of t இதான் இப்போ நம்மளோட ஈக்குவேஷன். அப்போ x1 of t-னுடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ y of t-க்கு அக்ராஸாக இந்த x1 of t, x1 இருக்குல்ல, இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. ரிமைனிங்கை ஜீரோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வி ஃபில்டு தி அவுட்புட் மேட்ரிக்ஸ் ஆல்சோ. ஸோ நம்ம ஸ்டேட் மேட்ரிக்ஸும் ஃபார்ம் பண்ணிட்டோம், அவுட்புட் மேட்ரிக்ஸும் நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ராப்ளமோட போனஸாக நம்ம நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டேட் டயக்ராமாக ஃபார்ம் பண்ண போகிறோம் இந்த ஸ்டேட் மாடலுக்கு. ஸோ அதை எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிளாக் டயக்ராம் மாதிரி தான், தட் இஸ் பிளாக் டயக்ராமே தான். ஸோ எப்படி நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல இன்புட் என்ன இந்த ஈக்குவேஷன்லன்ற பாருங்கள். இதான் நம்மளோட இன்புட் u of t. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, u of t இன்புட் செக்ஷனை இங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் தி அவுட்புட். அவுட்புட் அப்படின்றது என்ன? y of t. ஸோ இப்போ y of t தான் நம்மளுடைய அவுட்புட். ஸோ யூ ரைட் இட் as y of t. இதுக்கு இடையில் நம்ம பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷனை கொடுத்துடலாம், விச் இஸ் நத்திங் பட் ஸ்டேட் டயக்ராம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா u of t. u of tக்கு நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள், விச் இஸ் 5. அதனால் 5 நம்ம எப்படி எழுதுவோம்? ஒரு பிளாக்கில் 5 நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக இங்கே கொடுக்கணும்.
ஸோ அப்போ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக நம்ம கொடுக்கணும்னா இங்கே எல்லாமே சம்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே ஒரு சம்மிங் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் இங்கே x3 டாட். ஸோ அப்போ இங்கேருந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், x3 டாட் ஆஃப் t. சரி, இப்போ இந்த x3 டாட் ஆஃப் t ஆனது எனக்கு இப்படி வாங்க, இந்த டைரக்ஷனில் வாங்க. இப்போது இந்த டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு x3 டாட் t ஆனது x3 ஆஃப் t-ஆக மாறணும்னா வாட் ஷுட் ஐ டூ, ஐ ஹாவ் டு இன்டகிரேட். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே ஒரு இன்டகிரேட்டர் போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ இன்டகிரேட்டர் போட்டுட்டோம்னா ஹியர் யூ ஹாவ் x3 ஆஃப் t. எனக்கு இங்கே x3 ஆஃப் t ஆனது கிடச்சிடும். வேறஸ் நம்மளுடைய x3 ஆஃப் t அப்படின்றது என்ன, ஹியர் இட் இஸ் x2 டாட் ஆஃப் t. அப்போ x3 ஆஃப் t அப்படின்றது x2 டாட் ஆஃப் t. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த x2 டாட் ஆஃப் t எடுத்துக்கோங்க. இப்போ இந்த x2 டாட் ஆஃப் t வந்து எனக்கு என்னவா மாறணும், x2 ஆஃப் t-ஆக மாறணும். ஆனால் நான் என்ன பண்ணணும், இன்னொரு இன்டகிரேஷன் ஆனது பண்ணணும். ஸோ அப்போ இந்த x2 டாட் ஆஃப் t ஆனது இன்னொரு டைம் நான் இன்டகிரேட் பண்ணால் அது ஒரு டிகிரி குறைஞ்சி போய் எனக்கு x2 ஆஃப் t-ஆக கிடச்சிடும். ஓகே, எனக்கு இது கிடச்சிருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வந்துடும், x2 ஆஃப் t அப்படின்னு வந்துடும். வேறஸ் x2 ஆஃப் t அப்படின்றது என்ன, which is x1 dot of t. So which is x1 dot of t. கரெக்டா? ஸோ x1 dot of t. இப்போ இந்த x1 dot of t ஆனது எனக்கு என்னவா போகணும், x1 of t-ஆக மாறணும். ஸோ which is x1 of t-ஆக மாறணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், இன்னொரு இன்டகிரேஷன் ஆனது பண்ணணும். ஸோ ஐ ஹாவ் டு இன்டகிரேட் ஃபர்தர். இன்னமும் ஒரு இன்டகிரேஷன் நான் பண்ணணும். இப்போ இன்டகிரேஷன் பண்ணிட்டேன்னா வாட் ஐ வில் ஹாவ், எனக்கு என்ன இருக்கும் இங்கே, x1 ஆஃப் t அப்படின்னு கிடச்சிடும். ஓகே, ஸோ அப்போ x1 டாட் ஆஃப் t நான் இன்டகிரேட் பண்ணேன்னா x1 ஆஃப் t. வேறஸ் தி x1 ஆஃப் t இஸ் நத்திங் பட் y ஆஃப் t. அப்போ நம்மளோட அவுட்புட்க்கு ஈக்குவலண்ட் தான். ஸோ வி ஹவ் ஃபார்ம் திஸ். முதல்ல இப்படி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே கனெக்டர் யூஸ் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை நாம் அப்படியே இங்கே வந்து பிளாக்ஸாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். 5 இன்ட்டு u ஆஃப் t. ஸோ 5 இன்ட்டு u ஆஃப் t நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறோம், மைனஸ் 4 இன்ட்டு x3 ஆஃப் t அப்படின்னு சொல்கிறோம். அப்போ x3 ஆஃப் tன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அப்போ அங்கேருந்து நம்மளுடைய சம்மிங் பாயிண்ட்டோட மைனஸ் 4 இன்ட்டு x3 ஆஃப் t அப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் 4ன்னு போட்டுக்கோங்க. ஹியர் இந்த சம்மிங் பாயிண்ட் மைனஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். அப்போ இங்கே என்ன ஆகும், மைனஸ் 4x3 ஆஃப் t அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த டேர்ம் மைனஸ் 7x2 ஆஃப் t. அப்போ x2 ஆஃப் tன்றது எனக்கு இங்கே கிடைக்கிது. அப்போ இங்கேருந்து ஒரு பிரான்ச் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ இந்த சம்மிங் பாயிண்ட்டோடு இங்கே கனெக்ட் பண்ணுங்கள். What is the coefficient here? It is 7. So you fill the coefficient as a block. Okay, அடுத்தது மைனஸ்ன்னு தான் போட்டிருக்கு இல்லையா, ஸோ யூ புட் மைனஸ் ஹியர். நெக்ஸ்ட்டு அடுத்த கான்செப்ட் என்னன்னு பாருங்கள். அடுத்த கோஎஃபிஷியன்ட் x1 ஆஃப் t மைனஸ் 2. ஸோ ஃபைனலி வி மேட் இட். அப்போ நம்ம ஒரு ஸ்டேட் டயக்ராமை நம்ம ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங். உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லீவ் இன் தி கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.